சில நேரங்களில் நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்காமல் இருக்கும். சில நேரங்கள் நாம் அந்த காரியங்களுக்காக ஜெபித்து இந்த காரியங்கள் எனக்கு கைகூடி வராதா என்று சொல்லி காத்திருக்கின்ற நேரமும் ஏற்படலாம், அல்லது காத்திருக்கிறவர்களாகவும் இருக்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு காத்திருந்தார். யோசேப்பு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சிறைச்சாலையிலே காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. தாவீது தன்னுடைய அரசனையில் அமர்வதற்கும் சில நேரங்கள் தாமதமானது. இப்படி ஒவ்வொரு நேரங்களிலும் காத்திருக்கின்ற அனுபவமும் தாமதிக்கின்ற அனுபவமும் நம்முடைய வாழ்வில் சந்திக்கும் பொழுதெல்லாம் மனம் உடைந்து போய்விடுகின்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைவார்கள் என்று. நம்முடைய வாழ்விலே என்ன காரியங்கள் தாமதமானாலும் தேவன் ஏற்ற காலங்களிலே தீவிரமாய் அதை நடப்பிப்பார் என்கிற விசுவாசத்தோடு காத்திருப்போம். நம்முடைய காத்திருப்பு ஆண்டவர் சமூகத்திலே ஒருபோதும் வீணாகாது.